ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையல் எதுவுமே பார்க்க போகிறதில்ல. என்னோட மாடி தோட்டத்தோட ஒரு சின்ன அப்டேட் தான். கீரை எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. வாங்க இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். இது முருங்கைக்கீரை தான். கீரை பார்த்தீங்கன்னா பூச்சி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்திருக்கு. நல்ல பூவிட ஆரம்பிச்சிருக்கு இப்போது. இது மணத்தக்காளி கீரை. நான் அந்த கீரைக்கு உள்ளவே ஒரு செம்பருத்தி செடியும் வச்சுருந்தேன், அதுவும் வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா அதோட சீட் தான். இது இன்னும் நல்ல பழமாயிட்டு நல்ல பிளாக் கலரில் வரும். அதை கூட நம்ம சாப்பிடலாம். நம்மளோட வயிற்றில் இந்த புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த கீரைலாம் ரொம்பவே நல்லது. இந்த கீரையும் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த கீரை பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரிசலாங்கண்ணி கீரை. இதையுமே நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடலாம். நம்ம தலைக்கெல்லாம் எண்ணெய் காய்க்கிறப்ப இந்த கீரையுமே நம்ம சேர்த்து எண்ணெய் காய்க்கலாம், ரொம்பவே நல்லது. இதுவுமே ஒரு தொட்டி ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. ஏற்கனவே இன்னொரு தொட்டியில் வந்துருந்துச்சு, அது ஃபுல்லாகவே எடுத்து நான் எண்ணெய் காய்ச்சிட்டேன். இப்போ இது ரெண்டாவது அதிலேருந்து வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை. இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு விதை போட்டு. அது உள்ளே ஒரு தக்காளியும் வருது பாருங்கள். இது ரொம்ப வெயில் பட்டதுனால கொஞ்சமாக காஞ்ச மாதிரி இருக்குது. இது தக்காளி நல்லா பூவிட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு காயுமே வந்துடுச்சு, நல்லா குட்டியாக. இங்கே பாருங்கள், நல்லா காய் வந்திருக்கு. இந்த தக்காளி வச்சுருக்க அந்த தொட்டி உள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொன்னாங்கண்ணி கீரையும் வருது. இங்கே பாருங்கள், இது அதுவாகவே தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது நிறைய இடத்துல இருந்துச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போ இது உள்ளேயும் கொஞ்சமாக வளருது. இதையும் நம்ம வேரோட ஃபுல்லாக பிடுங்கி எடுக்காமல் கட் பண்ணி எடுத்தோன்னா இதுவுமே அந்த தொட்டி உள்ளே நல்லா ஃபுல்லாக அது வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த தொட்டி உள்ளேயே நல்லா ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி. இது பூ வந்ததும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது கூடவே நிற்கிறது பார்த்திங்கன்னா கரும்பு. அது பக்கத்துலேயே சும்மா அழகுக்காக ஒரு எல்லோ கலர் பூ வச்சுருக்கேன். அதுக்கு நேர் நம்ம இந்த சைட் பார்த்தோன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ரோஸ் இருக்கும். பன்னீர் ரோஸ், இந்த நாட் ரோஸ் அதெல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ. அது இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் பர்பிள் கலரும் உண்டு. நம்மக்கிட்ட ஒயிட் கலர் தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு நாட்டு ரோஸ் மட்டும் நம்மளுக்கு பூத்துருக்கு. அங்கே தெரிகிறது என் பொண்ணுக்காக நான் அவளுக்கு விளையாடுறதுக்காக செஞ்சு கொடுத்த அடுப்பு தான். இதுவுமே ஒரு பிங்க் கலர் ரோஸ் தான். இது ஒரு ஒயிட் கலர் ரோஸ். இது நல்ல பெரிய மரம் மாதிரி வரும். இந்த ரோஸ் ரொம்பவே கொத்து கொத்தாக பூக்கும். இது மொட்டு வந்தாலுமே ஒரு கிளையிலேயே 4, 5 அந்த மாதிரி தான் வரும். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுலேயே ஒரு 3 மொட்டு வந்திருக்கு. அதுலேயே ஒரு பூவும் இருக்குது பாருங்கள். இந்த ரோஸ் இப்படி தான் பூக்கும். இது இங்கே எனக்கு கிடைக்கல. நான் எங்கள் ஊர்லேருந்து இது வாங்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. இது வாடாமல்லி எல்லாருக்குமே தெரியும். இதுவும் கொஞ்சம் நல்லாவே பூத்துருக்கு. அந்த வாடாமல்லி உள்ளேயே நான் மரவள்ளி கிழங்கு வச்சுருக்கேன். ஊர்லேருந்து கொண்டு வந்த கம்பு தான் வச்சு இப்போ நல்லா வளர்ந்துடுச்சு. ஆனால் இந்த தொட்டியில் கிழங்கு வைக்குமான்றது டவுட்டு தான். ஏன்னா இது நம்ம தரையில் வச்சாதான் நல்லா பெருசாக கிழங்கு வைக்கும். இது நான் தொட்டியில் வச்சுருக்கிறதுனால கிழங்கு டவுட்டு தான். நான் சும்மா ஒரு அழகுக்காக அது வச்சுருக்கேன். கிழங்கு செடி நல்லா வளர்ந்துருக்கு. இதை நான் கிறிஸ்மஸ்க்கு சீரியல் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 4-5 தொட்டியில் நான் வச்சுருக்கேன். இது நந்தியாவட்டப்பூ ஒயிட் கலர். இதில் பர்பிள் கலருமே இருக்குது. அதுவும் இப்போ நல்லா பூத்துருக்கு. அது உள்ளே தான் நான் இட்லி பூ வச்சுருக்கேன். அதுவுமே நம்மளுக்கு நல்ல பெருசாக ஒரு பூ மேலே பூத்துருக்கு பாருங்கள். இது ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் செம்பருத்தி. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும்.
அது வந்து மஞ்ச சாமந்தி. இதுவும் ஒரு அடுக்கு செம்பருத்தி தான். இதுவுமே பூத்துச்சுன்னா நல்ல ரோஸ் மாதிரி இருக்கும். நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதுலலாம் இந்த செம்பருத்தி காமிச்சிருப்பேன். இந்த மஞ்ச சாமந்தி வந்து இப்போ சீசன் முடிஞ்சிடுச்சு. இது டிசம்பர்ல வந்து நெறைய பூக்கும். இப்போ 1, 2 பூ இருக்கு. ஆனா அந்த கிளையெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இனி இது இப்படி தான் காஞ்சிடும். இந்த கிளையெல்லாம் காஞ்சி இனி உதிர்ந்துட்டு இனி புதுசா இது தழுக்க ஆரம்பிக்கும். ஆனா பூ வந்து கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கு. இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த அடுக்கு ரெட் கலர் செம்பருத்தி இருந்ததுல அதுதான். இது வந்து நம்மளோட நாட்டு செம்பருத்தி. இந்த செம்பருத்தி வந்து நம்ம தலைக்கு போடலாம். அப்புறம் அந்த டீலாம் போடுவோம்ல அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நாட்டு செம்பருத்தி. இந்த சைடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வரிசையா நான் செம்பருத்தி செடி தான் வச்சிருப்பேன். அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடுல தான் நம்ம ஃபுல்லா ரோஸ் வச்சிருக்கோம். கிழங்கு வந்து இந்த பக்கமும் ஒரு தொட்டில அதோ இருக்கு பாருங்க. எல்லாமே நான் தொட்டில தான் இருக்கு. அதனால இது கிழங்கு எனக்கு கொஞ்சம் டவுட் தான். நம்ம எடுக்கிறப்ப வந்து கிழங்கு வச்சிருக்கா இல்லையான்றத பார்க்கலாம். இது வந்து கரும்பு. இது வந்து நான் போன பொங்கலுக்கு வச்சது. நம்ம இந்த பொங்கலுக்கு ஒரு கரும்பு எடுத்துட்டோம். இன்னும் ஒரு 3 கரும்பு இருக்கு. அது நான் இன்னும் எடுக்கல. பார்க்குறதுக்கு அழகா இருந்ததுனால நான் அத அப்படியே விட்டுட்டேன். இது நம்ம அப்படியே கீழ இறங்கி வந்தோம்னா, இங்கேயும் கொஞ்சம் ரோஸ்லாம் வச்சிருக்கேன். இங்க வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் இருக்கு. அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, இது பிங்க் கலர் ஒரு பட்டன் ரோஸ். இதுவுமே பூத்துச்சுன்னா நம்மளுக்கு நெறைய பூக்கும். இது மொட்டு வந்திருக்கு இப்போ. இது வந்து தாள் பூ தான். இதுவுமே நான் வந்து தொட்டில தான் வச்சிருக்கேன். இப்போ இலை அந்த செடியில எதுவுமே இல்ல. ஃபுல்லாவே பூவா தான் இருக்கு. அங்க ஒரு அரிசி பை தெரியுதுல்ல, அதுல வந்து நான் லெமன் வச்சிருக்கேன். இது வந்து காட்டு நெல்லிக்காய். இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். இது வந்து கிரீன் கலர் கத்திரிக்காய். நம்மக்கிட்ட பர்பிளுமே இருந்துச்சு. அது வந்து ரொம்ப பூச்சி வந்ததுனால நான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காவுமே நம்மளுக்கு நல்ல பூவிட ஆரம்பிச்சிடுச்சு. இங்க பாருங்க நல்ல பூ விட்டுருக்கு. காயுமே ஒரு காய் வந்துடுச்சு. இங்க பாருங்க. இனி வந்து மேலே இருக்கிற எல்லா பூவுமே நம்மளுக்கு நல்ல காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பப்பாளி. இது வந்து நம்ம சாப்பிட்டு போட்டோம்ல அதில் தானாக வந்தது தான். நான் அதை எடுத்து சும்மா ஒரு அரிசி பையில் தான் வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இது வந்து சிகப்பு கொய்யாக்காய். இதுவுமே தானாக வந்தது தான். ஆனால் இன்னும் இதிலேருந்து ஒரு காய் கூட எடுக்கல. அதுவும் அப்படியே தான் நிற்கிது. இது வந்து நெல்லிக்காய் தான். மேலேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று வச்சுருக்கோம். இந்த நெல்லிக்காய் பக்கத்துலேயே தான் முருங்கை வச்சுருக்கோம். முருங்கையுமே 2 இருக்குது. ஒன்று வந்து இந்த டப்பாவில் இருக்குது, இன்னொன்று வந்து பக்கத்துலேயே ஒரு அரிசி பையில் ஒன்று வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா வந்துட்டுருக்கு. இந்த நெல்லிக்காய் கூடவே தான் இது உள்ளேயே ஒரு கொய்யாக்காய் மரமும் இருக்குது. இது வந்து ஊர்லேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்து வச்சது தான். இப்போ நல்லா பிஞ்சு விட்டுருக்கு. ஏற்கனவே இதிலேருந்து ஒரு 3 கொய்யாக்காய் நாங்கள் பறிச்சிட்டோம். இது வந்து 2வது பிஞ்சு விட்டுருக்கு. அப்படியே அங்கே ஒரு மரவள்ளி கிழங்கு தெரியுது பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த பிங்க் கலர் தெரியுதுல்ல, இதுலேயுமே இருக்கிறது மரவள்ளி கிழங்கு தான். இது அப்படியே நம்ம மேலே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த இடம். இதோட நேர் ஆப்போசிட் சைடு பார்த்தோன்னா
ஒரு 5 தொட்டியில் வந்து வரிசையாக நான் மல்லிகை செடி தான் வச்சுருக்கேன். இப்போ தான் மல்லிகை செடி எல்லாமே நல்லா துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு. மல்லிகை செடியெல்லாம் நல்லா பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் அதுவுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் நம்மளோட மாடி தோட்டம். நீங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து கிளியராக எடுத்திருக்கேனான்னு தெரியல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் நல்லா கிளியராக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளோட மாடி தோட்டம் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நாளைக்கு நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.